விஷம் கலந்த குளத்தங்கரையில இருந்த கேமரா தான் இது. இதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத பார்த்தா குளத்துல யார் விஷம் கலந்திருக்காங்கன்னு ஆதாரபூர்வமா தெரிஞ்சு. புஷ்பாவும் சங்கிலியும் ஊர் குளத்துல விஷத்தை கலந்தது அதுல தெளிவா தெரியுது. அப்புறம் ஏன் மீனாட்சி மேல பழிய போட்டு பேசுறீங்க? ஏக பாண்டியன், உங்களை தான் கேட்குறேன். உங்களை அப்படி சொல்ல சொன்னது யாரு? பூஜா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீனாட்சிக்கும் தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு வீர வசனம்லாம் பேசுனியம்மா. இப்போ சொல்லு, புஷ்பாவும் சங்கிலியும் உன் கூட்டாளிகள் தானே? நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தானே ஊர் குளத்தில் விஷத்தை கலந்தீங்க. இப்போ நான் சொல்லட்டுமா அதை? ரங்கநாயகி அம்மா, உங்களுக்கு ஏன் மீனாட்சி அம்மா மேலே அவ்வளவு கோபம்? உங்களை எதிர்த்து ஒரு சாதாரண அம்மா பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டாங்களேன்ற கோபமா? தயவு செஞ்சு உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க, இல்லைன்னா இந்த ஊருக்குள்ளே நீங்கள் அவமானப்பட வேண்டி வரும். புஷ்பாவும் சங்கிலியும் இங்கே வந்திருக்காங்களா? இல்லைங்கய்யா, நாங்கள் கேமரா வாங்கிட்டு வந்ததுமே அவங்க பயந்து ஓடிட்டாங்க. தப்பு செஞ்சுருக்காங்க, அதனால தான் அவங்க பயந்து ஓடி இருக்காங்க. அவங்கள அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. போலீஸில் புகார் கொடுத்து அவங்கள ஜெயிலுக்குள்ள போடணும். அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அவங்கள தூண்டி விட்டதே இந்த ரங்கநாயகியும் பூஜாவும் தான். ஆமா, அவங்கள சும்மா விடாதீங்க. தண்டனை கொடுங்க. ஆமா, தண்டனை கொடுங்க. தண்டனை கொடுங்க. ஆமா, ரங்கநாயகி அம்மாவுக்கும் பூஜாவுக்கும் தண்டனை கொடுத்தே ஆகணும். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஆதாரம் இல்லாம யார் மேலேயும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ரங்கநாயகி மேலேயும் பூஜா மேலேயும் தகுந்த ஆதாரங்கள் இருந்தா கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். என் மேல எந்த ஆதாரமும் இல்லாம குத்தம் சொன்ன பிறகும் நான் இங்க இருந்தேன்னா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நான் இப்பவே பஞ்சாயத்தை விட்டு போறேன். மீனாட்சி அம்மா மேல மட்டும் ஆதாரம் இல்லாம பழிய போட்டீங்களே, அப்ப மட்டும் இனிச்சுதா? மீனாட்சி, இங்க வா. ஐயா, உன் மேல பழி சொல்றவங்கள பார்த்து நீ கவலைப்படாத. உன்கிட்ட நேர்மை இருக்கு, உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு சொக்கப்பான திருவிழாவை நல்லபடியா நடந்து. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். சரிங்க ஐயா. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். வெற்றி, 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 என்ன பண்ற? சொன்னா கேட்க மாட்டியா? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப துணிமணி எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்க? அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்கோ. இதுக்கு மேல உங்க ரெண்டு பேருக்கு இந்த வீட்ல இடமே இல்ல. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏய், நீ யார் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு? உனக்கு அந்த உரிமையெல்லாம் முதல்ல கிடையாது. என்னடி உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? உன்னை இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறேன். யாரு கேப்பா? ஓடி போ. ஐயோ பூஜா, ஏய் பூஜா,
அம்மா அவளையாம்மா பிடிச்சிட்டு இருக்கீங்க? அவளை வெளியே தள்ளுங்கம்மா. நம்ம வீட்டை பிடிச்சிருக்கிற சனியா வெளியே போட்டோம். பாத்தீங்களா அண்ணி, நீங்க வீட்ல இல்லாத நேரமா பார்த்து வெற்றி எங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறான். ஏன் இப்படி பண்றான்னு கேளுங்க அண்ணி அவனை. அம்மா இவங்கள பேச விடாதீங்கம்மா. இவங்களாலதான் இன்னைக்கு ஊர் பஞ்சாயத்துல நீங்க தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போச்சு. இதுக்கு மேல இவங்களை வீட்டுல இருக்க வைக்கவே கூடாதுமா. இப்பவே இவங்களை பிடிச்சு வெளியே தள்ளுங்கம்மா. பூஜா, நீ உள்ள போ. உன்னதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ வா என் கூட. அம்மா நீங்க புரிஞ்சுதா பேசுறீங்களா? எப்ப நீங்க எப்ப பேச்ச கேட்டு நடக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே உங்க மான மரியாதை அந்தஸ்து எல்லாமே உங்களை விட்டு போயிடுச்சுமா. இப்பவே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்கம்மா. இல்லைன்னா நிச்சயமா ஒரு நாள் உங்களை தெருவில் கொண்டு போய் நிப்பாட்டுவா. என்ன நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஊர் பஞ்சாயத்துல அத்தைக்கு எதிரா ஏதோ பேசினாங்கன்னு நீ பாட்டுக்கு ரொம்ப குதிக்காத. நான் அத்தையை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா பிரச்சனை பண்ண, அத்தைக்கு ஊர் மரியாதை கிடைக்கணும்னு நினைச்சுதான் நான் அப்படி பேசினேன். ஆனா அந்த புஷ்பாவால எல்லாமே கெட்டு நாசமா போச்சு. இதுக்கு நீ ஏன் மேல பழிய போட்டு குத்தம் சொல்லிட்டு இருக்கியா? அதுக்குன்னு என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவியா? என்னமா அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இனி ஒரு நிமிஷம் கூட அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இப்பவே அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கம்மா. முடியாது வெற்றி. இந்த வீட்ல நான் இருக்கிற வரைக்கும் பூஜாவும் இங்கதான் இருப்பா. அவளை யாரும் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட முடியாது. அப்படியாமா? இருங்க, நான் அப்பாவுக்கு போன் போட்டு தரேன், நீங்களே பேசுங்க. சொல்லு வெற்றி. டேய், நீ முதல்ல போனை ஸ்பீக்கரில் போடு. என் பேச்சுக்கு மரியாதை இல்லாத வீட்டில் இனிமேல் நான் எதுக்கு இருக்கணும்? இப்போவே நானும் வெற்றி இந்த வீட்டை விட்டு போகிறோம். வெற்றி, இனிமே நீ அங்கே இருக்க வேணாம், வெளியே வாடா. வெற்றி, நீ அவர் பேச்ச கேட்டெல்லாம் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. இத பாரு, நீ அம்மா பக்கம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. ஏய் ரங்கநாயகி, இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லி அவனை கட்டி போட்டு வச்சிருப்பேன்? இப்படி சொல்லி சொல்லியே இவனை சக்தி கிட்ட இருந்து பிரிச்ச. இப்ப என் கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? அது ஒரு காலம் நடக்காது. நீ உன் மனசுக்கு பிடிச்ச பூஜாவை கட்டிக்கிட்டே அழு. நானும் வெற்றி இங்க இருந்து போறோம். டே வெற்றி, இன்னும் எதுக்கிட்ட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? இன்னும் உங்க அம்மா பேச்சு கேட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. கிளம்பி வா. போங்க. என் பொண்ணு அந்த சக்தி பிரிச்சு கூட்டிட்டு போனா, இப்ப நீங்க என் பையனை பிரிச்சு கூட்டிட்டு போக பாக்குறீங்களா? போங்க. இதுக்காகலாம் இந்த ரங்கநாயகி ஒண்ணு கலங்கி போய் நிக்க மாட்டான். நீங்க தான் வாழறதுக்கு வழி இல்லாம நடு தெருவுல வந்து நிக்க போறீங்க. என்னமா சொன்னீங்க? நாங்க நடு தெருவில் நிக்க போறோமா? அம்மா, இவங்களை நம்பிட்டு இருக்கீங்களா? நீங்க தான் ஒரு நாள் நடு தெருவில் நிக்க போறீங்க. பாருங்க, இது நடக்குதா இல்லன்னு மட்டும் பாருங்க. ஏய் தள்ளுறி. வெற்றி, டேய், மா, இந்த வீட்ல இருந்து எல்லாரையும் துரத்தி விட்டேன். இப்போ ரங்கநாயகி அத்தை மட்டும்தான் தனியா இருக்காங்க. அவங்களையும் ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் புடுங்கிறதுக்கு நான் ஒரு சூப்பரான பிளான் போட்டு ஆளுங்களை வர வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ரங்கநாயகி அத்தையோட தலையெழுத்து மாற போகுது. அதுக்கான கையெழுத்தையும் அவங்க போட போறாங்க. பூஜா எங்க இருக்க? அத்தை இதோ வந்துடுறேன். அத்தை, டிஃபன் சாப்பிடுறீங்களா? எடுத்து வைக்கட்டுமா அத்தை? இருக்கட்டும் பூஜா. ஏதோ புதுசா ஒரு பிசினஸ் சொன்னேன்ல, அந்த பார்ட்டி இன்னைக்கு வராங்களா? இப்பதான் அவங்க கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். பக்கத்துல வந்துட்டாங்களா? இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க அத்தை. வரவங்க எப்படிம்மா? நம்பிக்கையானவங்க தானே? அவங்கள நம்பி நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணலாமா? அத்தை, அவங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் விசாரிச்சுட்டேன். ரொம்ப நம்பிக்கையானவங்க தான். நம்ம அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அத்தை. பூஜா மேடம்,
வாங்க வாங்க அத்தை. வணக்கம் மேடம். உட்காருங்க. உங்களுக்காக தான் அத்தை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க. அத்தை, நான் சொன்னேன்ல இவங்க தான் இந்த பிசினஸ் பார்த்தீங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். அத்தை, நம்ம இந்த ஊர்ல வட்டிக்கு பணம் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி இவங்க டிஜிட்டல் உலகத்துல பிசினஸ் பண்றவங்களுக்கு பணம் தராங்க. ஆனா அதுக்கு பேர் வட்டி இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்னு டீசெண்டா சொல்லிப்பாங்க. நாமளும் அந்த பிசினஸ்ல இறங்கிட்டா கோடி கணக்குல சம்பாதிக்கலான்னு இவங்களை இங்க வர சொன்னேன். இப்பெல்லாம் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது, பைக்கு, ஆட்டோ, கார் வாடகைக்கு விடுறது, மளிகை சாமான் கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு நிறைய வேலைங்களை செல்போன் மூலமா பண்றாங்கல்ல. அதே மாதிரி புதுசா ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றவங்களுக்கு கையில பணம் இல்லாம தவிப்பாங்க. அவங்களுக்கு இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த கம்பெனி வளர வளர நம்ம பணமும் வளரும். இதான் அத்தை இந்த தொழிலோட ட்ரிக்கே. இப்போ நாம இதுல பணத்தை பூரா இன்வெஸ்ட் பண்ணோம்னா இனி 3 மாசத்துல 3 மடங்கு அதிக லாபம் பார்த்துடலாம் அத்தை. ஆமாம் மேடம், அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபைலில் இருக்கு, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பூஜா, இந்தம்மா இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாரு. கொடுங்க. இங்க பாருங்க, என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன். நான் முழுக்க முழுக்க பூஜாவை நம்பி தான் இதுல இறங்குறேன். நீங்க 2 பேரும் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்து நல்லபடியா லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணும். சரியா? ஓகே மேடம், உங்க நம்பிக்கையை நாங்க காப்பாத்துவோம். அப்ப அக்ரிமெண்ட்டை கொடுங்க, அத்தை சைன் பண்ணி கொடுப்பாங்கல்ல. இதோ தரேன் மேடம். இந்தாங்க மேடம். சம்மந்தி, நீங்களும் வெற்றி தம்பியும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது என் மனசுக்கு என்னமோ நல்லதா படல. கோவத்தை எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுங்க சம்மந்தி. சொக்கப்பான திருவிழா முடியட்டும், அதுக்கப்புறம் போறேன். அண்ணா, அம்மா வந்துட்டாங்கண்ணே. டேய் வெற்றி, சரவும் பூஜாவும் வரல பத்தியா? உங்க அம்மா திருந்திட்டான்னு நினைக்கிறேன். யாரு? ரங்கநாயகி. ஆ, உங்க பொண்டாட்டி திருந்திட்டாங்க. ஆ? ஏய் அது இல்லடா. அட போங்கப்பா, இன்னும் அந்த பூஜாவை தான் நம்பிட்டு இருப்பாங்க. அப்பா, அங்க பாருங்க. மா, நீ உள்ள போ, நான் வரேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே மேடம். ம். அண்ணே, சக்தி தான் வெற்றியும் அண்ணனையும் தூண்டி விட்டு பிரிக்கலான்னு வேலை பார்த்துருக்கா. பூஜா சொன்னதெல்லாம் சரியாதான் இருக்கு. பாத்தீங்களா உங்களை எப்படி தனிமரமா நிக்க வச்சுட்டா. அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது அண்ணி. சொக்கப்பானையை கொளுத்துறதுக்குள்ள சக்திய கொளுத்தி விட்டுருணும் அண்ணி.
மீனாட்சம்மா சொக்கப்பானைக்கு சாரமெல்லாம் கட்டியாச்சு. அம்மா முதல் ஓலையை உங்கள் கையால் எடுத்து போய் வைங்கம்மா. சரிங்க. ஐயா ஒரு நிமிஷம். வருஷமா இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவியா இருந்தவங்க எங்க அத்தை. அது மட்டும் இல்ல, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சொக்கப்பானை திருவிழாக்கு ஓலையை எடுத்து கொடுத்தது எங்க அத்தை தான். அவங்கள கூப்பிடாம வேற யாரையும் கூப்பிட்டு இருக்கீங்க. இப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு தான் எங்களை திருவிழாக்கு வர சொன்னீங்களோ? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் அத்தையும் மீனாட்சி அம்மாவும் சேர்ந்து இந்த ஓலையை எடுத்து கொடுக்கட்டும். அம்மா இங்கே வாங்கம்மா. உங்க 2 பேருக்கும் இதுதான் கடைசி திருவிழா. இதோட உங்க கதைக்கு நான் ஃபுல் ஸ்டாப் தான் வைக்க போறேன். எல்லாரும் அங்க பாருங்க, கருப்புசாமி ஐயா வராரு. மீனாட்சி இங்க வா. சொக்கப்பானை கொளுத்துறதுக்கு காட்டு கோயிலுக்கு போய் முதல் நெருப்பை நீ தான் எடுத்துட்டு வரணும். தனியா போய் காட்டுக்கோயில் ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணி அந்த நெருப்பை கொண்டு வா. ஓ சரிங்க சாமி. யமுனா, சாமி, சக்தி, நீங்க 2 பேரும் போய் ஆளுக்கு ஒரு குடம் தீர்த்தம் கொண்டு வாங்க. சொல்றா, கோயில்ல இருந்து மீனாட்சி கிளம்பிட்டாளா? அக்கா தனியாளா கிளம்பிட்டாக்கா. வரட்டும், அவ கதையை இங்கேயே வச்சு நான் முடிக்கிறேன். சரிக்கா. வந்துட்டு இருக்காளா? ஏய் தண்ணி விடுங்கப்பா, வை விடுங்க. கருப்பா, அப்பனே கருப்பா. ஏப்பா, சாமி ஊருக்குள்ள போக போகுது, யாரும் எதிரில் வரக்கூடாதுப்பா. ஐயா கருப்பா. சக்தி ஒரு நிமிஷம். காட்டு கோயிலுக்கு அம்மா மட்டும் தனியா போயிருக்காங்க சக்தி. அவங்க பத்திரமா திரும்பி வந்துருவாங்கல்ல? அம்மாவுக்கு ஒரு ஆபத்தும் வராதுக்கா. பெரிய கருப்புசாமி துணையால அம்மா நெருப்பு எடுத்துக்கிட்டு பத்திரமா திரும்பி வந்துருவாங்க.